அவங்க உயிருக்கு உடமைக்கு என்னால என்ன ஆபத்து வருது? சரி, கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன? அவங்க அவங்க என்ன குற்றம் என்ன அவங்க பண்ண குற்றம்? பணி நிரந்தரம் கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில 181வது விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்கு. 14 வருடங்களாக கோரிக்கை முன்வைத்த நிலையில் போராட்டமாக மாறிய பரபரப்பு சம்பவம். அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு காரணம். அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல்? திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எப்பவுமே செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது, செய்யவும் மாட்டார். இப்பவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க, என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்குங்கிறாங்க. இதுல பெருமை அடைய ஏதாவது இருக்கா? அப்படி என்றால் இந்த அரசு 1 லட்சம், இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு 1 லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது, 1 லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று ஆறுதல். கடந்த 14 ஆண்டுகளா பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகம் முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஜூலை 17ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த நிலையில சாலையில படுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க. இந்த நிலையில அங்க கலவர பூமியாவே காணப்படுது. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆசிரியர்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் கூறக்கூடிய காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப்.